இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார். உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வானிலை ஆய்வாளர் செல்வகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம். மழைப்பொழிவுக்கான அப்டேட் குறித்து தான் இந்த நேர்காணல். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இன்னிலிருந்து மழைப்பொழிவானது அதிகப்படியாக இருக்கும் சென்னையில் இன்று இரவிலிருந்து அப்படின்னு சொல்லி வானிலை ஆய்வு மையம் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. சென்னை மட்டும் இல்லாது திருவள்ளூர், காஞ்சிபுரம் அந்த மாவட்டங்களுக்கும் அதிக மழைப்பொழிவுக்கான சூழல் இருக்கு அப்படின்னு செய்திகள் வந்துட்டு இருக்கு. எப்படி இருக்க போது அடுத்த சில நாட்கள்? அது மட்டும் இல்லாம உங்களுடைய வானிலை அறிக்கை என்ன சொல்லுது? கண்டிப்பாக. அதாவது வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி, அது நாம ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் கூட தீவிரமடையும் எதிர்பார்த்திருந்தோம். வானிலை ஆய்வு நிறுவனம் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும்னு சொல்லி ஒரு 4 நாட்கள் கூட தாமதம் அடைந்து ரொம்ப லேட்டா காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்றைக்கு தான் உருவானது. ஆனால் ஒரு வாரமாகவே அது காற்று சுழற்சியாகவே இருந்து கொண்டிருந்தது. காற்றழுத்த தாழ்வு பகுதி இலங்கைக்கும் நெருக்கமா வந்துருச்சு, தமிழ்நாட்டுக்கும் நெருக்கமா வந்துருச்சு. தமிழ்நாட்டு கரைக்கு, அதுவும் குறிப்பாக டெல்டா கரைக்கு கிழக்கே 200 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கு. சுமார் அதோட ஒரு 220 கிலோமீட்டர் தொலைவில் தான் ரொம்ப நெருக்கமா இருக்கு. ஆனா இந்த அளவிற்கு நெருக்கமாக வந்திருக்கும், அதாவது 500-600 கிலோமீட்டர்லயே மழையை கொடுக்கும்னு எதிர்பார்த்திருந்தோம். 500 கிலோமீட்டர்லயே மழையை தொடங்கிறோம். நேற்று மாலையே இரவுலயோ மழை தொடங்கிறோம். இன்று டெல்டா மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள்லாம் நல்ல மழை பொழிவை கொடுத்து கொண்டிருக்கோம் அப்படின்னு நாமும் நேற்றைக்கே இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் டெல்டா மாவட்டங்களுக்கும், பெரும்பாலான இங்கெல்லாம் ஆரஞ்சு அலர்ட் டெல்டாவிற்கும், சென்னைக்கெல்லாம் ரெட் அலர்ட் வரைக்கும் கொடுக்குற அளவுக்கு போயிட்டாங்க. ஆனா என்ன ஆனது என்றால், நிகழ்வு சற்று மிக மெல்ல நகர தொடங்கியிருக்கு. அதுவும் எதிர்பார்த்ததுதான். 20ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டு கரையோரம் தான் இருக்க போகுது. இன்றைக்கு தேதி 17. இன்னும் 3-4 நாட்களுக்கு தமிழ்நாட்டின் கரையோரமா தான் இருக்க போகுது. சென்னைக்கு நெருக்கமா இருக்கும் 100 கிலோமீட்டர் தொலைவில். நாளையிலிருந்து 2 நாளைக்கு, நாளையும் நாளையும் மறுநாளும் 2 நாளைக்கு 100 கிலோமீட்டர் தொலைவில் வந்துடும். புதுச்சேரிக்கு ஒரு 125-150 கிலோமீட்டர் தொலைவிலையும், மாமல்லபுரத்துக்கு ஒரு 120 கிலோமீட்டர் தொலைவிலையும், சென்னைக்கு 100 கிலோமீட்டர் தொலைவிலையும் கிழக்கே இருக்கும். ஆனா இது தமிழ்நாடு கடந்து அரபிக்கடலுக்கு தான் இது போகணும். நம்ம எதிர்பார்த்த கணிப்பு முன்னாடி தமிழ்நாடு கடந்து அரபிக்கடல் போகும். ஏன்னா எப்பொழுதுமே ஒரு வலுவான நிகழ்வு உருவானாதான் அது வடக்கு நோக்கி போகும். இது ஒரு சாதாரண ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி தான். இந்த அளவிற்கு வடக்கு நோக்கி முன்னேறி போவதற்கு அதுக்கு சாதகமே இல்லை, சக்தி இல்லை. ஆனால் இப்பொழுதைக்கு என்னாச்சுன்னா, கடந்த 2 நாட்களாக கடல் நீரோட்டத்துல ஒரு பெருமாற்றம், நிறைய மாற்றங்கள். நீர் மாற்றம், கடல் மட்டும் மாற்றம் இல்ல, வளிமண்டலத்திலையும் மாற்றம். வளிமண்டலத்துல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய, அதாவது வளிமண்டலத்துல இந்த நிகழ்வு 3100 மீட்டர் உயரம் தான் இதோட நிகழ்வு. எவ்வளவு உயரம் உருவானதோ அந்த உயரத்துல கொஞ்சம் கூட ஏறல. 3100 மீட்டர், 3.1 கிலோமீட்டர் இதோட உயரம், இந்த சிஸ்டத்தோட உயரம். அப்பொழுதுல இருந்தே காற்று கொண்டுதான் இருக்கிறது. ஆனா பிக்கப் எல்லாம் ஆகுது. ஆனால் அது தலையை தட்டிட்டே இருக்குது எதிர் திசை காற்று. 3100 மீட்டருக்கு மேல பயணிக்கக்கூடிய எதிர் திசை காற்று, அதாவது உயரழுத்த காற்று. இது ஆன்டி கிளாக் வைஸ்னா அது கிளாக் வைஸ், 2 உயரழுத்தம் இருக்கு. வங்கக்கடலோட மியான்மர் கரையை ஒட்டி ஒரு உயரழுத்தம் இருக்கு. அதாவது கொல்கட்டா வரைக்குமே, அதாவது மியான்மர், வங்கதேசம் மற்றும் அந்த சிட்டகாங் அந்த மையமா வச்சிருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா வட இந்திய நிலப்பகுதி, அது ஆந்திர பிரதேச எல்லை வரைக்கும் அந்த உயரழுத்தம், சென்னை வரைக்கும் கூட அந்த உயரழுத்தம், சென்னையோட திருவள்ளூரோட ஆந்திர எல்லையோர வரைக்கும் கூட அந்த உயரழுத்தத்தோட எட்ஜ். இது தரையில இருந்து இருக்குதாங்க. ஆனால் மேலடுக்குல 3100 மேல எதிர் திசை காற்று பயணிச்சுட்டு இருக்கு. இது ஒண்ணு. இங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இமயமலையில மேற்கத்திய இடையூறு, அது ஒரு பெரிய இடையூறு கொடுக்கலன்னா கூட அதுவும் இந்த உயரழுத்தத்தை எல்லாம் வழி நடத்துது. உயரழுத்தத்தை வழி நடத்துது, எதிர் திசை காற்றை வழி நடத்துது. இமயமலை உயரம் 8000 மீட்டர் உயரம், 8 கிலோமீட்டர் உயரம் எவரெஸ்ட். அதுக்கு மேல இருக்குது, அது அடிப்பீடம் 8 கிலோமீட்டருக்கு மேலதான் அது வெஸ்ட் இண்டீஸ் இருக்கு. அதை தாண்டி ஜெட் ஸ்ட்ரீம் ஒண்ணு பயணிக்குது. அதாவது 12200 கிலோமீட்டர் உயரத்துல, மீட்டர் 12200 மீட்டர் உயரத்துல, அதாவது 12.2 கிலோமீட்டர் உயரத்துல ஜெட் ஸ்ட்ரீம். அது எப்படி போகுதுன்னா பாகிஸ்தான்ல இருந்து ஜப்பான் வரைக்கும் போகுது. அதாவது குஜராத், இந்தியாவுல குஜராத், உத்தரப்பிரதேசம், பீகார், மேற்கு வங்கம் வழியா, அருணாச்சல பிரதேசம் வழியா, அப்படியே சீனா வழியா போகுது. இது ஒரு ஜெட் ஸ்ட்ரீம். அது மேலடுக்குல பாது. இது ஒரு பெரிய பிரச்சனை. இதெல்லாம் மேல இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த எதிர் திசை காற்றை கீழ் அமைக்கி இந்த தாழ்வு பகுதியை டெவலப் ஆக விடாம தலையே போட்டுக்கிட்டே இருக்கு, தலையில கூட்டிக்கிட்டே இருக்கு. என்ன ஆகுதுன்னா ஹைட்டா போனாதான் மழை பொழிவு அதிகமாகும்.
சரி கைட்டா போக வேண்டாம், குட்டையா இருந்தாலும் மழை பிடிவு இருக்கும், ம், குளிர்காத்து நுழைந்து மழை பிடிவு ஏற்படுத்தும். சப்பையா அது என்ன ஆச்சுன்னா அகலம் கூடி விட்டது. ஒரு ம், வடை மாரி, வடையில ஒரு பெரிய ஓட்ட போட்டா எப்படி இருக்கும், ம், பெரிய அளவுல சப்ப வடை ஆயிடுச்சு, பெரிய ம், அளவுல ஒரு பரந்த அளவில் ஆயிடுச்சு, உயரம் குறைச்சு. ம், இப்போ இரு காற்று இணைவு கடல்லையே ஏற்படுது, தரையில ஏற்பட மாட்டேங்குது. அதாவது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல்ல இருந்து வரக்கூடிய நீர் ஆவி அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தும் பொழுது சென்னையில, புதுச்சேரியில, டெல்டாவில வந்து ஏத்தணும், ம், ஏறுது, சரியா ஏறுது. ஆனால் அதுல உள்ள நீராவி கடலிலேயே வழிமறித்து நீராக மாற்றப்படுகிறது. அதாவது வட இந்திய குளிரலை தான் சென்னையிட்ட வந்து தமிழ்நாட்டின் கரையோரத்துல வந்து வட இந்திய குளிரளவை சந்தித்துதான் அது நீரா மாற்ற வேண்டும். ஆனால் அதாவது வியட்நாம், கம்போடியா, லாவோஸ் போன்ற பகுதிகளில், மியான்மர் பகுதியிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்று, வட துருவ குளிர்காற்று, அது எங்க இருந்து வருதுன்னா கீழடுக்குல ரஷ்யாவில இருந்து வருது. ரஷ்யா அப்படியே அந்த சீனா வழியாக வரக்கூடிய குளிர்காற்று கடல்ல வருது. தெற்கிலிருந்து வெப்ப நீராவி, வடகிழக்கிலிருந்து குளிர் நீராவி, ரெண்டும் அந்தமானுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையிலே மீட் பண்ணி நீராவியை நீரா மாத்தி அந்த காற்றுல இருக்கக்கூடிய நீராவியை கரைத்து விடுகிறது, அங்கே தீர்த்து விடுகிறது. வறண்ட காற்ற தமிழ்நாட்டுல வந்து ஏறிட்டு இருக்கு. இதனால வெறும் மேகமூட்டம் மட்டும்தான் தமிழ்நாடு. இப்போ நேற்றிலிருந்து இருந்து எதிர்பார்த்த மழை ஒரு துளி கூட இல்லை எந்த இடத்துலயுமே, ஓகே, அறவே இல்லை. இப்ப என்ன நடக்க போகிறதுன்னா, இது நாளை 100 கிலோமீட்டருக்கு தொலைவில் நெருங்கி வரும் பொழுது கொஞ்சம் நெருக்கமா வரும். இப்ப 200 கிலோமீட்டர் இருக்கிறதுனால அறவே மழை கிடைக்கல. ம், நெருங்கி வரும் பொழுது அந்த இரு காற்று இணைவு கொஞ்சம் சந்திப்பை ஏற்படுத்தும். திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை, அப்படியே தெற்க விழுப்புரம், புதுச்சேரி. புதுச்சேரிக்கு வடக்கே மட்டும்தான் மழை தெரியும். ம், ஒருவேளை டெல்டாவுக்கு இருந்தால் கடலூருக்கோ, கடலூர் வரைக்கும் இருக்கலாம், கடலூருக்கு வாய்ப்பு குறைவுதான், ம், கடலூருக்கு இருக்கலாம். ஆனா டெல்டாவுக்கு இருந்தா மயிலாடுதுறைக்கு மட்டும்தான் தெரியுது. காரைக்கால், நாகப்பட்டினம் மாவட்டம் கடல் ஓரத்துல மட்டும்தான் தெரியுது. வேற எங்கேயுமே இந்த மழை பொழிவு இது கொடுப்பதாக தெரியல. ம், ஆனால் செயலிலிருந்து இது போய் வடக்க போய் மோதி செயலிழந்து மேற்கு நோக்கி திரும்ப வாய்ப்பு இருக்கு, ஆனால் உறுதி இல்லை. அப்படி திரும்பினால் கொஞ்சம் மழை பொழிவை கொடுக்கும். அது செயலிழந்துட்டாலே அது ஒண்ணுமே இருக்காது. பாருங்க, சிஸ்டத்துல சுழற்சி இருக்காது, ஈர்ப்பு இருக்காது. ஒரு மிதமான மழை பொழிவு எல்லா மாவட்டங்களுக்கும் கொடுக்கும், எல்லா மாவட்டங்களுக்கும் கொடுக்கும். அப்படி செயலிழந்து திரும்பினால் மிதமான மழை பொழிவு எல்லா மாவட்டங்களுக்கும் கொடுக்கும். அதுதான் செயலிழந்து திரும்பினால் எல்லா மாவட்டங்களுக்கும் மிதமான மழை. செயலிழக்காம இப்படியே போனா வடகடலோர மாவட்டங்களுக்கு மட்டும் கனமழை, அதிகபட்சமா ஒரு 10 சென்டிமீட்டருக்கு மேல வாய்ப்பே இல்லை. 10 சென்டிமீட்டருக்கு மேல. இப்ப சென்னையில எப்படி சார் இருக்கும்? இப்போ நீங்க வடகடலோர மாவட்டங்கள்ல அதிக மழை அப்படிங்கிறீங்கல்ல, இப்ப சென்னையில வந்து இப்போ நைட்ல இருந்து மழை வரும் அப்படின்லாம் கூட ஒரு அலர்ட் ஒண்ணு வந்துச்சு. இப்போ சென்னை சுற்றியுள்ள அருகில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல எந்த அளவுக்கு மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம்? இப்பொழுது வரைக்கும் அந்த சிஸ்டம் 2 காற்று இணைவை கடல்ல தான் ஏற்படுத்துது. பெரும்பாலும் ரேடார் நம்ம வந்து கடல்ல ரேடார் காமிக்காது. கடல்ல உள்ள மழை பொழிவு நம்ம வந்து ரேடார் ரேஞ்சே கிடையாது. ஏதாவது செயற்கைக்கோள் படத்துல வச்சாதான் நம்ம கடல்ல எவ்வளவு மழை பொழிவுன்னு ரேடார செயற்கைக்கோள் நிலைநிறுத்தினாதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். கடல்ல பெய்யற மழையை நம்ம கண்டுபிடிக்கல, நிறைய கடல்ல பெய்து கொண்டே இருக்கிறது. எங்க கொஞ்சம் நம்ம சென்னை ரேடார் வந்து கேட்ச் பிடிக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 250 500 கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் ரேடார் அது ஒரு கேட்ச் இருக்கு. அந்த 500வது கிலோமீட்டர் தொலைவுல மட்டும் கொஞ்சம் பெஞ்சிட்டு இருக்கு, 250ல இருந்து 500 வரைக்கும். அதுல கரை ஏறல. இது கொஞ்சம் 200 கிலோமீட்டருக்கு நெருங்கி வரும் பொழுது சென்னைக்கு நாளை காலை நைட் எல்லாம் மழைக்கு வாய்ப்பு தெரியல. அப்படியே வந்தாலும் தூறல் தான் வரும், பெரிய மழைக்கு இரவெல்லாம் வாய்ப்பு தெரியல. நாளை அதிகாலை காலை 2 நாளைக்கு இருக்கலாம், அதிகபட்சமா 2 நாள் தான் இந்த நிகழ்வு. நாள் ஒன்றுக்கு 10ல இருந்து 15 சென்டிமீட்டருக்கு மேல வாய்ப்பே இல்லை. பெரிய அளவுல இது போய் ஒரு எச்சரிக்கை கொடுத்து பெரிய அளவுல பாதிக்கப்படுகிறது இது ஒண்ணு தெரியல. எங்கேயாவது தாழ்வான இடத்துல தண்ணீர் தேங்கும் அளவிற்கு மழை பொழிவை கொடுக்கலாம், தாழ்வான இடத்துல சப்பையில தண்ணீர் தேங்கலாம், அவ்வளவுதானே தவிர பெரிய ஒரு எதிர்பார்த்த ஒரு ஆபத்து விலகியது எனலாம். இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களையும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் நிலையில திருவண்ணாமலைக்கு மழை பெய்யும் எதிர்பார்த்திருந்தாங்க, கடலூர்ல நிறைய மழை பொழிவு எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் இந்த நிகழ்வு இப்படி போகிற போக்கு, கடல்ல மட்டும் மழை பொழிவை கொடுத்துட்டு போற போக்கு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் இந்த மாவட்டங்களுக்கு மட்டும் பாதிப்பில்லாத மழை பொழிவாக ஒரு 10-15 சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுத்து. எத்தனாம் தேதி வரைக்கும் இருக்கு எதிர்பார்க்கலாம்? 20ஆம் தேதி வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டின் கரையை ஓரத்துல 19ஆம் தேதி வரை இருக்கும். நாளையும் 18, நாளையும் நாளும் தமிழ்நாட்டின் கரைக்கு நெருக்கமா இருக்கிறது 18, 19. 20ஆம் தேதி இது ஆந்திர கரைக்கு போகும். ஆந்திர கரைக்கு போகும்பொழுதுதான் அந்த எதிர்த்து அந்த சிஸ்டத்தோட, அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் சுத்தக்கூடிய அந்த உயரழுத்தத்தோட மோதி
கரையேறும். ஆனா கரையேறது கூட வாய்ப்பு இருக்கு. நெல்லூர் போய் கொஞ்சம் கரையேற வாய்ப்பு இருக்கு. நெல்லூர் தாண்டி ஓங்கோல்ட்ட ஏற வாய்ப்பு இருக்கு. ஏறும் பொழுது செயலிழந்து அப்படியே பெங்களூர் நோக்கி திரும்பலாம். அப்போ பெங்களூருக்கே ஷார்ப்பா போகாது. ஏன்னா அங்கதான் ஹை பிரஷர் இருக்குது. அப்படியே பரவி தெற்கு நோக்கி வந்துடும். தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் நோக்கி வந்துடும். அப்படி வந்தால் மிதமான மழை, அவ்வளவுதான். பெரிய மழையும் அதுலயும் இருக்காது. அதிகபட்ச மழை ஒரு 10-15 சென்டிமீட்டர் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், புதுச்சேரிக்கு வடக்கே ஒரு 15 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்யலாம். 10-15 அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம இப்போ இந்த டெல்டா மாவட்டங்கள்ல எப்படி இருக்கும், அதே மாதிரி வட மாவட்டங்கள்ல எப்படி நம்ம மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம்? இப்போ வட கடலோர மாவட்டம் சென்னை அருகில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த பகுதியில எப்படி இருக்க போகுது? டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது புதுச்சேரிக்கு வடக்கே கண்டிப்பா மழை இருக்கு. கொஞ்சம் புதுச்சேரிக்கு தெற்கே கடலூருக்கும் கொஞ்சம் மழை இருக்கும். மிதமானது முதல் சற்று கனமழை இருக்கும். அங்கேயும் பாதிக்காது மழை. அங்கேயும் யாருக்கும் தண்ணி தேவையில்லை. இப்போ வேண்டாம் என்கிறார்கள். புதுச்சேரி, கடலூர், அரியலூர், பெரம்பலூர் கூட வேண்டாம்ட்டாங்க. மயிலாடுதுறையும் வேண்டாம். திருவாரூர் வடக்கு பகுதிக்கும் கடுமையான பாதிப்புல இருக்கு, வெள்ள பாதிப்பு. அது கூட வேண்டாம்ட்டாங்க. இப்பொழுதைக்கு அங்கேயும் மிதமான மழை பொழிவிற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 18-19 2 நாள், 18ஆம் தேதி 19ஆம் தேதி புதன் மற்றும் வியாழன். வெள்ளிக்கிழமை அது போய், அது 20ஆம் தேதி போய், அது போய் செயலிழந்து, கரை கடந்து செயலிழந்து திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்கு. அது உள் மாவட்டங்களுக்கு அப்படி திரும்பினால்தான் உள் மாவட்டங்களுக்கு மழை. எங்க கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர் உள்ளே எல்லாம். திருப்பத்தூர், வேலூர் கூட லேசான மழை பொழிவு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. நாளை மறுநாள் பெரிய மழைக்கு வாய்ப்பு இல்லை. கலைந்து போனால் இது முக்கிய மாவட்டங்கள் மழை பொழிவு பற்றாக்குறை இருக்கு. இப்ப இந்த வானிலை இப்போ நம்ம அறிக்கையை கேட்டுட்டு இருக்கவங்களே கொஞ்சம் கஷ்டப்படலாம். இதோட மழை முடிஞ்சு போச்சு, ஆகவே மழை இருக்காது, இப்படி சொல்றாங்களே அப்படின்னு. அது கிடையாது. இந்த நிகழ்வு நிறைவடைந்தால்தான் அடுத்த 2 நிகழ்வை சொல்ல முடியும். இதுவே கடும் குழப்பத்துல இருக்கு. இதுவே என்ன, அதாவது தினம் ஒரு பாடம் சொல்லக்கூடிய வானிலையாக இருக்கிறது. இப்போ இயற்கை மாறிவிட்டது. அப்படி இருக்குது இயற்கை. தினம் ஒரு பாடம். நாம இறக்கும் வரைக்குமே பாடம் கத்துக் கொடுத்துட்டு தான் இருக்கோம் வானிலையாளர்களுக்கு, எல்லோருக்கும். ஆகவே தினம் ஒரு பாடம் கத்துக் கொடுக்கிற காரணத்தினால இந்த நிகழ்வே முற்றிலுமா செயலிழந்தாதான் அடுத்த நிகழ்வு எப்படி சொல்ல முடியும். இது மியான்மர் போகுமா, அல்லது இங்கேயே செயலிழந்துருமா, அல்லது வீக்காகி கரை கிடக்குமா, இதெல்லாம் பார்க்கும்போதுதான் வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு அமைப்பு எல்லாம் மாற்றோம். எல்லா செட்டிங்கையும் மாற்றும். இந்த நிகழ்வு போனாதான் அடுத்த செட்டிங்கும் சொல்ல முடியும். ஆனா இப்ப மட்டும்தான் இந்த பிரச்சனையே வந்திருக்கு. இது வரைக்கும் நாம இந்த பிரச்சனையே இல்லை. திடீர் வானிலை மாற்றம், வளிமண்டலத்துல மண்டையை கூட்டுறதும், கடல்ல வெப்பம் அதிகமா இருக்கிறதுனாலதான் இது கடல்லே போகுது. திடீர் வெப்ப நீரோட்டம் உயர்வு, அதாவது தமிழ்நாட்டின் கடலோரத்துல மட்டும்தான் வெப்ப நீரோட்டம் இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை ஒட்டிய, இலங்கைக்கு ஒட்டிய சுமார் ஒரு 1000 கிலோமீட்டர் வரைக்குமே தமிழ்நாட்டை இருந்து கடற்பகுதி வலிமையான கடல் நீரோட்டம் பயணிக்குது. இதனால அது சாதகமா இருக்குது. சக்தி இல்லைன்னா கூட வடக்கு நோக்கி பயணிப்பதற்கு அது சாதகமா இருக்கு. வெப்பநிலை, கடல் வெப்பம். சென்னைக்கு இப்போ கடலூர்ல வெள்ளம் அடைஞ்சதுனால அங்க 28 டிகிரி ஆயிடுச்சு. விழுப்புரம் மாவட்டத்தில் வெள்ளம் அடைந்ததுனால அங்க கடல் வெப்பம் 28 டிகிரியா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா ஏறிக்கிட்டு இருக்கு, 29 ஆயிருக்கு. ஆனா இது தவிர்த்து டெல்டா கரையோரமும் சென்னைக்கு அப்பால் கிழக்கே இருக்கக்கூடிய கடலோரம் 29 டிகிரியா இருக்கு. மன்னிக்கோங்க, 29 டிகிரி. 29 டிகிரியை தேடிதான் போகும். 28 டிகிரிக்கு வராது. ஆகவே அதனாலதான் அப்பால் போகிறது, நெருக்கி வராம. இதெல்லாம் ஒரு எதிர்ப்பு பிரச்சனையா இருக்கு. இந்த சிஸ்டம் மட்டும் தான் இந்த பிரச்சனை. அடுத்த சிஸ்டம் 2 இருக்கு. அதனால அதிக மழை பொழிவை தரும் அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாது. மழை இருக்கு. அடுத்த 2 சிஸ்டம் மழை இருக்கு. மாத இறுதியில ஒரு சிஸ்டம் இருக்கும். இந்த கிறிஸ்துமஸுக்கு முன்னாடி ஒரு காற்று சுழற்சி இருக்குது. அரபிக்கடலுக்கு போனதே இலங்கையை நோக்கி திரும்பி வந்துட்டு இருக்கு. அங்க போனதே திரும்பி வருது. அது 2 சிஸ்டம் இருக்கு. அதனால அதுல தரும். ஆகவே இதுவே இறுதி, இதுவே மழை வராதுன்னு இல்லை. வளிமண்டலம் சாதகமா அமையும் பொழுது கோடை மழை நிறைய இருக்கு, அது வேற இருக்கு. அதனால இதுதான் இறுதி, இனிமே மழை இல்லைன்னு சொல்லி கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டம், திண்டுக்கல் மாவட்ட பகுதியில, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மேற்கு, ஈரோடு மாவட்டம், அதே போல நாமக்கல் மேற்கு, இங்கெல்லாம் மழை பற்றாக்குறையா இருக்கு. அவங்க வேதனை அடைந்து கொண்டிருப்பார்கள், இது மழை இல்லாம போகிறது என்ன. இல்ல, இதுவே வரலாம், இதுவே தரலாம். இது இல்லைன்னா கூட அடுத்தடுத்த நிகழ்வு 2 இருக்கு. இது போனதும் அந்த செட்டிங் எப்படி ஆகும் அறிவிக்கலாம். ஓகே சார், இன்றைய வானிலை அறிக்கைக்கு மிக்க நன்றி. இன்னும் அடுத்த சில நாட்கள்ல மீண்டும் உங்களை தொடர்பு கொள்றோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி ஐயா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல.